ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். பூண்டுல நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பூண்டு டெய்லியும் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டோட ஸ்மெல்லை பிடிக்காது. அதனுடைய ஸ்மெல் வந்து எனக்கு அலர்ஜி அப்படின்னு சில பேர் வந்து நினைப்பாங்க. இந்த பூண்டுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது. இந்த பூண்டை எந்த விதத்துல எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே கிடைக்குங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இத தோசை தவால போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பரட்டி பரட்டி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேன்ல ஊற வச்சு சாப்பிடுங்க. ஒரு சிலர் வந்து தேன்ல ஊற வச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பால்ல போட்டு வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம். எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் வந்து பச்சையா கூட சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே தான் நமக்கு கிடைக்க போகுது. இந்த இது 3 முறையில எப்படி உங்க டேஸ்ட் எப்படியோ அந்த முறையில எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த மருத்துவ குணங்கள் மட்டும் எப்பவுமே மாறாம முழுவதுமா கிடைச்சிருங்க. பூண்டை சுட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனுடைய ஆரோக்கியத்தையும் வந்து நீங்க விரைவிலே வந்து உங்களுக்கு தெரியும். அதை சுட்டு சாப்பிட்றதுனால இன்னும் எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு. இந்த பூண்டை வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், சர்க்கரை நோய், இந்த 3 நோய் இல்லை அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஆனா இந்த காலத்துல வீட்டுல ஒருத்தருக்கு இந்த 3 நோய்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த பூண்டை தாராளமா எடுத்து சாப்பிடலாங்க. இந்த பூண்டுல என்ன இருக்குன்னா டயாசல்ஃபைட் மற்றும் அல்லிசின் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது. அது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க. இதய நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டரே வந்து சொல்லுவாங்க பூண்டை சாப்பிடுங்கன்னு. இந்த பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. பூண்டு உங்க தமனிகள்ல உண்டான அடைப்பை வந்து போக்குங்க. ரத்தத்தை உறைவதை தடுக்கும். குறிப்பா இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல படுத்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றிடும். அதனால இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இது வந்து அதாவது மாரடைப்பு, பக்கவாதம் அது வராம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டுக்கு இருக்குதுங்க. சர்க்கரை நோய் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டுல ஒருத்தருக்கு இப்பெல்லாம் கண்டிப்பா சர்க்கரை நோய் இருக்கதான் செய்யுது. சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் சுட்ட பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்துல கலந்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. அதுவும் டைப் 2 வகை சர்க்கரை நோயாளிகள் இந்த பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பூண்டு சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் சுடுதண்ணி குடிச்சாலே போதும். நம்மளுடைய உடம்புல எலும்புகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. ஆரோக்கியமா இருக்கும். ஆனா ஊட்டச்சத்து குறைபாடு வேறு சில காரணங்களாலும் நம்ம உடம்பில் உள்ள எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு வலுவிழந்து மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போது இந்த பூண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கு சுட்ட பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லியும் வந்து சுட்ட பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் இரும்பை விட ஸ்ட்ராங்கா மாறுங்க. ஆண்களுக்கு பல வகைகளும் அற்புதம் செய்யக்கூடியது சுட்ட பூண்டுங்க. இந்த சுட்ட பூண்டுல ஜெனிலியம் மற்றும் மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்குது. அதனால ஆண்மை குறைபாடு உள்ளவங்க, தாம்பத்திய உள்ள நாட்டம் இல்லாதவங்க, ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் 7 பல் பூண்டு நைட்டு தூங்க போவதுக்கு முன்னாடி சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தி பெருக்கி கொடுக்கும். பாலியல் உணர்வுகளை தூண்டும். தாம்பத்திய உறவுல சிறப்பா செயல்பட முடியும். நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளை போக்கி ஆண்மை குறைபாடுகளை நீக்கும் தன்மை கொண்டது இந்த பூண்டுங்க. இதே மாதிரி பெண்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது இந்த பூண்டு. சில பெண்களுக்கு அவங்க அந்தரங்க உறுப்புல தொற்று கிருமிகள் உண்டாகி சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் அரிப்பும் உண்டாகும். இந்த மாதிரி தொற்று கிருமிகள் உள்ளவங்க 7 பல் சுட்ட பூண்டை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சாலே போதும். தொற்று கிருமிகள் நீங்கி சிறுநீர் கழிக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராதுங்க. குழந்தை பெற்ற தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் வந்து இந்த சுட்ட பூண்டை வந்து நீங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். குழந்தைகளோட மூளை வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி தசையும் வலுவாகும். எலும்புகள் உறுதி வாய்ந்ததா மாறுங்க. கண் அழுத்த பிரச்சனை உள்ளவங்க, கண் பார்வை தெளிவின்மை பிரச்சனை இருக்குதுன்னா டெய்லியும் தொடர்ந்து 15 நாளைக்கு வறுத்த பூண்டை சாப்பிட்டு பாருங்க. அது உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும். கண் பார்வையை தெளிவாக்கும். பல் பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மையும் இந்த பூண்டுக்கு உண்டு.
பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்க, பல்வலி நீங்கும், பல் சொத்தை சரியாகும், பல்லில் உள்ள பாக்டீரியாக்கள் புழுக்கள் எல்லாமே நீங்கி பல் உறுதித்தன்மை வாய்ந்ததா மாறும், பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க. பூண்டு இயற்கையாகவே கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டி நிறையவே இந்த பூண்டுல இருக்கு. சிலருக்கு வாதத்தன்மை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாயு தொல்லையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். உடல்ல பூச்சி தொந்தரவு உள்ளவங்க, செரிமான கோளாறு பிரச்சனை உள்ளவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் காலையில எழுந்ததும் 7 பல் வறுத்த பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் அளவு சுடுதண்ணி குடிச்சிட்டிங்கன்னா போதும், வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிருங்க. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களும் டெய்லியும் சுட்ட பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாகவே பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.